எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன். இந்த எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன்ன்றதுக்கு ஒரு காயில் ஒன்று நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து காப்பர் காயில். ஒரு மேக்னெட் எடுத்துருக்கோம். இந்த மேக்னெட் நான் இப்படி வந்து பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மேக்னெட்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த காயில் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு காயிலையும் லிங்க் ஆகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். டைமை வந்து இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகிறதுனால இந்த காயிலில் கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதாவது இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். இதுதான் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சின்ன டெமோ மூலமாக இப்போ நான் பார்ப்போம் எப்படி மேக்னெட்டிக் வந்து டைம் போட்டு சேஞ்ச் ஆகுது. பாருங்க, இப்போ ஸ்டார்ட். இப்போ ஒவ்வொரு ஃபீல்டாக சேஞ்ச் ஆகுது. நம்பர் லைன் 1, நம்பர் லைன் 2, நம்பர் லைன் 3, லைன் 4, லைன் 5 இப்படின்னா அது கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகுது. சரியா? இந்த சேஞ்சஸ் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு கரண்ட் வந்து இல்லை ஜென்ரேட் ஆக முடியும். சேஞ்சஸ் நின்றுடுச்சுன்னா, அதாவது நம்ம மேக்னெட் எப்படி நிறுத்தி வச்சுக்கோம், கரண்ட் இதில் ப்ரொடியூஸ் ஆகும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். சரிங்களா? கிளியரா?